சம்சா கையில எதுவும் பேசல. என் மனைவிடா சம்சா வரா. என்னாச்சு உனக்கு? ஆமா இப்படியே நான் தானே. ஆமா என்னோட மனைவி நீ. எங்க போலாம் கேக்குறா போனே இல்லையா எல்லா டாக்டருக்கு போண்டா எல்லா டாக்டர் கிட்ட போனா பாயிண்ட் பறக்கல நான் சொல்ற டாக்டர் நீ போ செஞ்ச டாக்டர் சொல்லு டேய் நீங்க நினைக்கிற மாதிரியா அவரு என் ஹஸ்பண்ட் கிடையாது அக்ரிமெண்ட் ஜனவரி போட்ட இப்ப டிசம்பர் முடி போகுது அதோட சர்டிபிகேட் வாங்கி அவர் போயிடணும் அக்ரிமெண்ட் எங்க தோக்க இருக்கிறாரோ அங்கெல்லாம் நான் எடுத்து போறது ஒரு நாள் எங்க வீட்டுக்காரு எங்க பையன் அப்ப எங்க புருஷன் எங்க மச்சிச்சுக்கு எல்லாம் ஒண்ணுதான் சொல்லு. ஆமா ஏன் நோக்கி வர்றேன் நீ பேசிட்டு வேற மாதிரிங்களா பையா பையா நோக்கி வந்த ஜிப் கீஞ்சி போடுவாங்க சரி சொல்லிட்டு ஏண்டி பழம் வீட்டுக்கு தேவையான பழம் எடுத்து வாடின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரு ஆமா சரின்னு சொல்லிட்டு நேரா போனேன் நானு தலை குடிச்சேன் தலை குடிச்சிட்டு நாசம் பண்ணல பாடி சாப்பாடு எடுத்துப்பாங்க எல்லாம் பயமா லோட் ஆயிடுச்சு எல்லாம் நான் போற பசையா ஐயோ இன்னும் அழகா போற பாரு மகப்பூச்சி எவ்வளவு அழகா போறா ஏன்னா நான் சேலை கட்டின தவிர நான் நெகை போடுன தவிர நான் தலையை சீவன தவிர நான் ஜாக்கெட் போடாத கொடுக்குறேன் என் வீட்டுக்கார ஒரே திட்டு என்ன இப்படி வந்துட்டு நீ பாவினு அன்னைக்கு பழமெல்லாம் லோட் ஆகி போயிடுது தோப்புல இருந்து இருக்கிற பழமெல்லாம் லோட் ஆயிடுச்சு போயிடுது தோப்பு காலியா இருக்குது ஆமா அப்போதான் நான் என்ன பண்ண தலை பிடிச்சிட்டு போனேன் டயர்ட் ஆயிடுச்சு அவங்க தோப்புல விட்டு போறாரு லோடு எடுத்துக்கணும் இந்த முன்னாடி அப்படி போட்டு பாரம்பரிய பட்டுக்கினேன் இந்த வவ்வாலு இந்த வவ்வாலு இந்த மாம்பழத்துக்கு கொண்டு கொடுக்குது மரத்துல மழை வெத்தா இருக்கு மழை வேணுமே பழி நான் பட்டது மறைந்து காத்த போட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு இப்போ எதுக்கு மதுரமா நாட்டு ஆளக்கூடிய இந்திராணி அம்மாவுக்கு நிறமாச கர்ப்பமா இருக்கிறாங்க பிரசவம் பார்த்தானா உனக்கு வந்து பணம் 2000 ரூபாய் அவங்க வீட்டுக்கார ராமலிங்க செட்டியாரு கொடுக்குறீங்க எனக்கு 10 ரூபாய் டீக்கு வாங்கிட்டு கொடுக்குறேன் நானும் அந்த 10 ரூபாய் வாங்குவேன் அவங்களுக்கு ரொம்ப நாள குழந்தை ஒரு குழந்தை தான் இருந்தது ஆமா கிட்டத்தட்ட 60 வயசு ஆயிடுச்சு இருவருக்கும் இந்த நேரத்துல கர்ப்பமா இருக்காடா அந்த மாதிரி